ஸோ கிட்டத்தட்ட இந்த சேனலில் தான் ட்ரேட் ஆகுது எக்ஸாக்டாக. அதே போல் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸ். லாஸ்ட் 2 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸில் இன்சைட் பிரேக் அவுட் நடந்திருக்கா? ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்? ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட்டுடைய டெக்னிக்கல் மூவ் எப்படி இருக்குங்கிறத டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரைட் நவ் நான் எடுத்திருக்கிறது வந்து டவ் ஜோன்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டுடைய சார்ட் வந்து எடுத்திருக்கேன், வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கேன். நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ன பார்த்தோம், இது வரைக்கும் ரைஸ் ஆன இந்த மார்க்கெட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் இருக்குது, இந்த விளிம்பு நிலையில் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு முறையும் கீழே ஃபால் ஆகிருக்கு, ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, இந்த இடத்துலையும் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ பாசிபிலிட்டிஸ் சீரியஸ் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த முறையும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். சேம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இங்கேருந்து வந்த ரேலி இதுக்கப்புறம் ஒன்லி இதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் மட்டுமே ஃபர்தராக ஒரு நல்ல ரேலி வந்து கொடுக்கும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அட் தி எட்ஜில் இருக்குது, விளிம்பு நிலையில் தான் இருக்குது, ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸ்டில் நோ there is no shine up in background. Still now there is no breakout. அப்சைடில் ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு இது வரைக்கும் நமக்கு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. சரி, இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டுடைய டெக்னிக்கல் சார்ட். இந்தியன் மார்க்கெட்டில் வருவோம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நான் எடுத்திருக்குது. இதில் ஒரு 3 சைன்ஸ் வந்து 3 வே ஆஃப் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல மந்த்லி க்ளோஸ் வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மந்த்லி க்ளோஸ் ஆல்வேஸ் ஒரு ரிஜெக்ஷன் தான் கொடுத்துருந்தது. எவ்ரி ரைஸ் இந்த மந்த்லி க்ளோஸை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் இந்த அனாலிசிஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதாவது கண்டினியூஸாக இது வரைக்கும் மந்த்லி வைஸாக ரிஜெக்ஷன் ஆன இந்த ட்ரெண்டில் கிட்டத்தட்ட எத்தனை மந்த் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு? ஆல்மோஸ்ட் இந்த இயர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு ரேலி இல்லை. லாஸ்ட்டு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலியில் இருந்த நிஃப்டி இந்த வருஷம் வந்து கரெக்டாக இந்த ஓப்பனான அந்த பிளேசஸ்லாம் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், அக்டோபர் 21 ஜனவரியில் இருந்தது, ஜனவரி 22ல் என்ன ட்ரேட் ஆச்சோ ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனுடைய மந்த்லி வைஸ் ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு க்ளோஸ் கனெக்ட் பண்ணும்போது லாஸ்ட் ஒரு 3 மந்த் பிஃபோராக இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் சைன். ஓகே, செகண்ட் பாசிட்டிவ் சைன் வந்து என்னென்னா, இதை வீக்லியாக மாற்றுங்க. வீக்லியில் செக் பண்ணும்போது இதனுடைய டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். க்ளோஸ் டு க்ளோஸ் வந்து இதுலேயும் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள், இங்கே சஸ்டெயின் ஆகலை. அதாவது ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிஜெக்ஷன் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செல்லர்ஸ் வந்து உள்ளே இறங்குறாங்க. மேலே ரைஸ் ஆகும்போது செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக கீழே மார்க்கெட்டை இறக்குறாங்க. பட் இந்த முறை பாருங்கள், இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக இறங்கலை. ஓகே, அதே நேரம் மார்க்கெட் வந்து இந்த ரிஜெக்ஷனையும் ப்ரீவியஸாக இருக்க ஹையையும் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. இது வந்து ஒரு செகண்ட் பாசிட்டிவ் ஸ்கினாரியோ. நீங்கள் சேனல் வைஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேரல் சேனல் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டினுடைய ட்ரெண்டை வந்து பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இந்த சேனலில் தான் ட்ரேட் ஆகுது எக்ஸாக்டாக. ஆல்மோஸ்ட் எத்தனை முறை வந்து பாட்டம் சப்போர்ட் எத்தனை முறை எடுத்திருக்கு? இந்த இடத்துல பாட்டம் சப்போர்ட் ஒரு முறை எடுத்திருக்கு, இங்கே வந்து பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த சேனல் நியர்பையில் வரும்போது மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. அதே போல் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் வந்து
இந்த டாப் சேனலில் போனோம் அப்படின்னா செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அண்ட் பையர்ஸ் வந்து வென்எவர் இந்த சேனலுடைய பாட்டமில் வரும்போது பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த வேலை தான் மார்க்கெட்டுடைய மூமெண்ட் இருக்குது. இதில் இன்சைடு பிரேக் அவுட், சேனல் இன்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த சேனலுடைய இன்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். லாஸ்ட் 2 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸில் இன்சைட் பிரேக் அவுட் நடந்திருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்? அப்பர் சைடில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். அதாவது 18,500 450 500 வரைக்கும் அப் சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். நிஃப்டியை பொறுத்தளவு ஒரு கிளியர் பாசிட்டிவ் சைனில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸில், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நிஃப்டினுடைய ட்ரெண்டு பாசிட்டிவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ப்ரீவியஸாக ஒரு டபுள் டாப் ஜோனில் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த இடத்துல டபுள் டாப் ஜோனில் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஓகே, அட் தி சேம் டைம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிருக்கு. அட் தி சேம் டைம் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பார்த்துருந்தோம். பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ டாப்பில் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. வென்எவர் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்தது அப்படின்னாலும் திரும்பவும் இது ஒரு பாசிட்டிவ் ஸ்கினாரியோ தான். பொசிஷனல் வைஸாக பேங்கிங் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், இல்லை பப்ளிக் பேங்க்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், பேங்க் அண்ட் பேங்க் ஓரியன்டான செக்டார் அண்ட் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்கினாரியோவில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இது வந்து பொசிஷனல் வைஸாக ஒன்ஸ் இந்த மார்க்கெட்டு வந்து இது இங்கே பிரேக் அவுட் ஆனதுலேருந்தே இது ஒரு பாசிட்டிவ் ஸ்கினாரியோ. சரி, பேங்க் நிஃப்டி பொசிஷனலாக எவ்வளோ தூரம் வரைக்கும் ரைஸ் ஆகும்னா 41,000லேருந்து 44,200 வரைக்கும் அப்சைடில் பொசிஷனலாக ரைஸ் ஆகலாம். ஓகே, ஸோ பாசிட்டிவில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது பெஸ்ட்டு. இன்ட்ராடேயில் நாளை மறுநாள் இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் டியூஸ்டே வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஹாலிடே, புத்த பூர்ணிமா அப்படின்றதுனால மண்டே இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா ஒரு ஷார்ட் டேர்மாக பேங்க் நிஃப்டியினுடைய மூமெண்ட்ஸு இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள். ஓகே, இந்த சேனலுக்குள்ளே தான் கம்ப்ளீட்டாக ட்ரேடிங் வந்து நடந்தது. ஓகே, ஃபைன். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தோடனே மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் அக்ரெசிவாக மேலே ரைஸ் ஆகுது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தோடனே அக்ரெசிவாக மேலே ரைஸ் ஆகுது. இன்கேஸ் அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த வீக்கு பேங்க் நிஃப்டி டுவோர்ட்ஸ் 42,100 வரைக்கும் அப் சைடில் ரைஸ் ஆகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 18,500, நிஃப்டியும் கிட்டத்தட்ட 4 டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பாசிட்டிவ் ஸ்கினாரியோவில் இருக்குது. நிஃப்டியினுடைய பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 19,400ங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அதே போல் பேங்க் நிஃப்டிக்கு பொசிஷனலாக 44,000 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ பேங்க்ஸ் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸில் பொசிஷனல் வைஸாக இருக்கிறவங்க பாசிட்டிவில் இருங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிஃப்டியினுடைய நெக்ஸ்ட்டு மூவ் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தார், ஒரு நெக்ஸ்ட்டு 6 மந்தில் இதனுடைய மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ பார்த்தம்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த நிஃப்டியினுடைய மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்டார் வைஸாக வந்து பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஐடி செக்டார் பற்றி சொல்லுங்கள், ஐடி செக்டார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஐடி செக்டாரை வந்து பார்க்கலாம். ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு பாஸ்ட் ஒரு 5 மந்த்தாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருப்பாருங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இதனுடைய மூமெண்ட் வந்து இருக்குது. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது பாருங்கள்.
அப்படியே மேலே ரைஸ் ஆகுது, அப்படியே கீழே ஃபால் ஆகுது. இப்போ திரும்பவும் டுவர்ட்ஸ் இந்த லெவல் வரைக்கும் அப் சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். 30,380 வரைக்கும் அப் சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 30,000 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகலாம். இதை இன்னும் நம்ம வந்து க்ளோஸாக ட்ராக் பண்ணோம் அப்படின்னா, இப்போது ரைஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு வந்து ஒரு கிளியரான ஒரு சேனலில் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், கிளியராக இந்த சேனல் வைஸாக தான் இதனுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த டாப் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அட் த சேம் டைம் பாட்டம் மோஸ்ட்டில் கிட்டத்தட்ட 28,400 இந்த ரீஜனில் வரும்போது மார்க்கெட்டில் பை சைடு, அதாவது பையர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ இந்த வேலை வந்து மார்க்கெட் வந்து அப் சைடில் மூவ் ஆகுது. இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீக்ஸில் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட அப் டு 28,300 ஆர் 28,000 வரைக்கும் பை சைடு இருக்குது பெஸ்ட்டு. செக்டார் வைஸாக பார்க்கும்போது இந்த வீக்கு மெட்டல் செக்டர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ஸ்கினாரியோவில் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் வந்து போயிட்டு இருக்குது. நீங்கள் ஹிண்டால்கோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டாப் டு டாப் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த டாப்பில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பாட்டமில் இருந்து ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு, டாப் டு டாப் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓவரால் பொசிஷனல் வைஸாக பார்த்தீங்கனாலும் இங்கேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ட்ரெண்டும் ஒரு பாசிட்டிவ் ஸ்கினாரியோ தான் இருக்குது. இன்கேஸ் இது ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்தால் கூட திரும்பவும் அப் சைடில் தான் போகும். இது வந்து பிரேக் அவுட் ஆகும். டுவர்ட்ஸ் 450 வரைக்கும் மினிமம் டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து இந்த ஸ்டாக்குடைய மூமெண்ட் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயில் M6 க்ரூட் ஆயில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாகவே பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல க்ரூட் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது இது வேவ் பேஸ்ட் அனாலிசிஸில் கீழே ஃபால் ஆகும். அப்படி கீழே ஃபால் ஆகும்போது 6,800 இந்த ரீஜனில் தான் சப்போர்ட் எடுக்கும். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன உடனே எடுத்துருவாங்க. வேவ் அனாலிசிஸ் படி இந்த ஆக்ஷன் வேவுக்கு எங்கே ரீட்ரேஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு இதனுடைய இம்பல்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுங்கிறத எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த இடத்துல தான் ரீட்ரேஸ் எடுக்கும், இந்த இடத்துல தான் டேர்னிங் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு ஒரு விதமாகவும், சைட்வேஸ்க்கு ஒரு விதமாகவும், ரேஞ்ச் பவுண்டுக்கு ஒரு விதமாகவும் 8 டெக்னிக்ஸில் இது ஃபார்மேஷன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா MI1 வேவ் படி இந்த இடத்துல 6,800 சப்போர்ட் எடுத்து மினிமம் 8,000 வரைக்கும் இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்தராக மேலே ரைஸ் ஆகலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக பை சைடு வந்து இருக்குது பெஸ்ட்டு. ஓகே, இந்த வாரம் நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 வீக்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து 6,800 எவ்வளோ தூரம் மேலே ரைஸ் ஆகிருக்கு, 7,500 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. இதில் குறிப்பிடத்தக்க அகெயின் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் குறிப்பிடத்தக்க இந்த இடத்துல அகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கும். சப்போஸ் நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். மினிமம் 8,000 வரைக்கும் அப் சைடில் வந்து ரைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட்டு 14th வந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 days டைரக்ட் கிளாஸு. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். 1 day டைரக்ட் கிளாஸ் வந்து 13th வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீக் வந்து 13th வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் பிஃபோராக என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.